வணக்கம். இப்போ நாம ஒரு ரொம்பவே விசித்திரமான வானிலை சூழ்நிலைய பேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு பக்கம் சுட்டெரிக்கும் கோடை வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் நம்பவே முடியாத அளவுக்கு கனமழை எச்சரிக்கைகள். இது எப்படி ஒரே நேரத்துல நடக்குது? அத பத்தின ஒரு விரிவான அலசல் தான் இது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். வாட்டி வதைக்கிற கத்திரி வெயில் காலம் தொடங்கிடுச்சு. ஆனா கரெக்டா இதே டைம்ல அடுத்த 3லிருந்து 5 நாளைக்கு ஒரு பெரிய கனமழை எச்சரிக்கையும் வந்திருக்கு. இந்த முரண்பாடு எப்படிங்க சாத்தியம்? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு நாம குறிப்பா என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த வெயில் மழை முரண்பாடு, இதுக்கான வளிமண்டல காரணங்கள், அப்புறம் உங்க மாவட்டத்துக்கு மழை இருக்கா இல்லையாங்கிற முழு லிஸ்ட், முக்கியமா சென்னை நிலவரம், கடைசியா இந்த கத்திரி வெயில் சுழற்சி, இத பத்தி தான் குயிக்கா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல இந்த அசாதாரண வானிலையோட பிக்சர், அதாவது ஒட்டுமொத்த பின்னணியை புரிஞ்சுக்குவோம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் கொஞ்சம் சீரியஸான விஷயம் என்னன்னா, வரப்போற மழையோட தீவிரம் தான். இது ஏதோ சாதாரண கோடை மழை கிடையாதுங்க. மணிக்கு 40லேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காத்து வீச போகுது. சோ மழையோட தாக்கம் ரொம்பவே கடுமையா இருக்க போகுது. சரி, இந்த திடீர் வானிலை மாற்றத்துக்கு என்னதான் காரணம்? எதனால இது நடக்குது? சிம்பிளா சொல்லணும்னா, வளிமண்டலத்துல 2 பெரிய சிஸ்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. ஒன்னு மன்னார் வளைகுடா பகுதியில 1.5 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு. இன்னொன்னு வடக்கு கர்நாடகாவிலிருந்து ராயல்சீமா வழியா மன்னார் வளைகுடா வரைக்கும் 0.9 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு. இந்த 2 சுழற்சிகளும் ஒன்னா சேர்ந்து ஒரு ராட்சச இன்ஜின் மாதிரி செயல்பட்டு காத்துல இருக்கிற மொத்த ஈரப்பதத்தையும் அப்படியே நம்ம தமிழ்நாட்டை நோக்கி இழுக்குது. இதுதாங்க இந்த திடீர் மழைக்கு மெயின் ரீசன். இப்போ அடுத்த ஒரு வாரத்துக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மழை வெளுத்து வாங்க போகுதுன்னு டீட்டெயிலா பார்ப்போம். இந்த மழை அமைப்பு அப்படியே 3 கட்டமா தமிழ்நாடு முழுக்க டிராவல் ஆக போகுது. ஆரம்ப கட்டம், அதோட விரிவாக்கம், அப்புறம் ஃபைனல் நகர்வு, இதெல்லாமே எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாளைக்கு, அதாவது மே 7ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான நீலகிரி, கோயமுத்தூர், அப்புறம் குறிப்பிட்ட தென் மாவட்டங்கள் உடனடியாக கனமழையை எதிர்கொள்ள ரெடியாகணும். அது மட்டும் இல்லாம ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்கால், இந்த ஏரியாக்கள்ல இடியோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இங்கெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் உஷாரா இருங்க. அதற்கு அடுத்து வர்ற 4 நாட்கள்ல, அதாவது மே 8லிருந்து 11 வரைக்கும் இந்த சிஸ்டம் இன்னும் பிரம்மாண்டமா விரிவடையுது. நம்ம முன்னாடி பார்த்த மாவட்டங்களோட சேர்த்து இப்போ டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அப்புறம் சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாதிரியான கடலோரம் மற்றும் தென்பகுதிகளுக்கும் இந்த கனமழையும் அந்த 50 கிலோமீட்டர் வேக சூறாவளி காற்றும் பரவப்போகுது. ஃபைனலா மே 12ஆம் தேதியப்போ இந்த மழையோட அதிதீவிர தாக்கம் கொஞ்சமா மாறி குறிப்பா கடலோர மற்றும் தென்பகுதிகளில் கான்சென்ட்ரேட் ஆகுது. அதாவது நீலகிரி, கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு கடலூர், டெல்டா பகுதிகள், புதுச்சேரி வரைக்கும் இந்த தீவிர வானிலை எச்சரிக்கை கண்டினியூ ஆகுது. இத்தனை டென்ஷனான மழை எச்சரிக்கைகளுக்கு நடுவுல கடலோர பணியாளர்களுக்கும் நம்ம மீனவர்களுக்கும் ஒரு நிம்மதியான நியூஸ் என்னன்னா, நாளைய தினத்துக்கு எந்த விதமான கடல்சார் தடைகளோ எச்சரிக்கைகளோ கிடையாது. இது நிஜமாவே ஒரு ரிலீஃப் தான். ஓகே, இப்போ சென்னைக்கு வருவோம். உங்கள பல பேர் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சென்னையை பொறுத்த வரைக்கும் வெயில் எப்படி இருக்க போகுதுன்னா, உச்சக்கட்ட வெப்பநிலையா 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும்னும், குறைஞ்சபட்சம் 28 டிகிரி வரைக்கும் இருக்கும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்க போகுது. ஆனா தென் மாவட்டங்கள்ல நாம பார்த்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான வெளுத்து வாங்குற மழை சென்னைக்கு இருக்காது. வானம் மேகமூட்டமா இருக்கும். சிட்டியோட ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல மட்டும் மிதமான மழை பெய்யலாம். ஆனாலும் இந்த மேகமூட்டமே சுட்டெரிக்கிற வெயில்ல இருந்து நம்ம சென்னை மக்களுக்கு ஒரு சின்ன ஆசுவாசத்தை கொடுக்கும்னு நம்பலாம். கடைசியா நம்ம இப்ப பேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த விசித்திரமான தினசரி வானிலை சுழற்சியை பத்தி பாட்டாகணும். இப்போ இருக்கிற வெதரோட அந்த டுவாலிட்டி, அதாவது இரட்டைத்தன்மையை யோசிச்சு பாருங்க. மதியம் 12 மணிக்கு கத்திரி வெயிலோட உச்சகட்ட சூடு, கூடவே சுட்டெரிக்கும் அனல் காத்து. ஆனா அதே நாள் மாலை அல்லது ராத்திரி நேரத்துல அப்படியே நேர்மாறா ஒரு நல்ல மழை பெய்யுது, ஜில்லுன்னு ஒரு இதமான சூழல் உருவாகுது. நிஜமாவே இது ஒரு கிரேசியான முரண்பாடு தான். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மழை எச்சரிக்கை லிஸ்ட்ல உங்க மாவட்டம் இல்லைன்னா ப்ளீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா மாலையில மழையோட குளிர்ச்சி இல்லாம காலையிலிருந்து கத்திரி வெயிலோட அந்த முழுமையான கடுமையான வெப்பத்தை நீங்க நேரடியா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வெயில்ல போகும்போது கவனமா இருங்க. நாம இப்போ எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் நெருப்பு மாதிரி வெயில், இன்னொரு பக்கம் கனமழை, இப்படி மாறி மாறி வர்ற இந்த எக்ஸ்ட்ரீமான தினசரி சுழற்சியை கடக்க நீங்க ரெடியா? உங்க ஏரியால மழை எப்படி இருக்கு, வெயில் எப்படி இருக்குன்னு கவனிச்சு பாதுகாப்பா இருங்க.